பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நிறைய உறவுகள் நீங்கள் ஊரக பகுதியை பற்றி நிறைய விழிப்புணர்வு பண்ணுறீங்க. பட் ஆனால் நகர்ப்பகுதிகளை பற்றி உங்கள் சேனலில் அதிகமாக நாங்கள் பார்க்க முடியல. கிராம ஊராட்சி சம்மந்தமாகவே நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க, நகர்ப்புறங்கள் சம்மந்தமாகவும் நீங்கள் பேசுங்க, நாங்களும் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நிறைய உறவுகள் சொல்கிறாங்க. உண்மையாலுமே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பதிவேற்றம் பண்ணாலும் நம்ம வாழ்வியல் என்பது கிராமப்புறத்தில் இருப்பதுனால அவ்வப்போது அரசாங்கம் கிராமப்புறம் சார்ந்து செய்யப்படுகிற திட்டங்கள் சட்டங்கள் சம்மந்தமாக நம்ம அதிகமாக பதிவேற்றம் செய்கிறோம். நிறைய நபர்களுக்கு இது கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா மனத்தாங்களும் கூட இருக்குது. இன்றைக்கி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, தொடர்ச்சியாக ஒரு சகோதரர் பேரூராட்சி சம்மந்தமாகவும் நீங்கள் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பேரூராட்சிகளுக்கென்று இணையதளம் இருக்குதா, அந்த இணையதளம் சம்மந்தமாகவும் நீங்கள் எங்களுக்கு விழிப்புணர்வு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கே பேரூராட்சி சம்மந்தமாக தான். பேரூராட்சிக்கென்று இணையதளம் நிச்சயமாக இருக்குது. அந்த இணையதளத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கம் இருக்குது. ஸோ அதை நம்ம மேலோட்டமாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளே ஒரு பேரூராட்சி சம்மந்தமான எல்லா தகவலுக்கும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதாவது டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சிகள் இயக்கம். இதில் ஆங்கிலம் தமிழ் என்ற 2 நிலை இருக்குது. நீங்கள் நேரடியாகவே நம்முடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்கை பிடிச்சி நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு, நான் பின்னாடி பார்க்கலாம். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த எங்களை பற்றி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கீழ்ப்பகுதியில் இதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு நிர்வாகம் பற்றி நம்ம ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த நிர்வாகம்னா என்ன, இதில் எப்படி திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க, ஸோ நிதி என்பது எப்படி இங்கே கிடைக்கப்பெறுது, இதை எப்படி செலவு செய்வாங்க, இந்த நிர்வாகங்களை செய்யக்கூடிய அலுவலகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்படிப்பட்ட விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது எந்த சட்டத்தின் கீழே இந்த நிர்வாகம் இயங்குது அப்படிங்கிறது நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஓரளவுக்காவது நம்ம பேரூராட்சி பகுதியில் இருந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு நாலேஜை நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா எங்களை பற்றி அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாங்க இல்லையா, இந்த அறிமுகத்தை நான் ரொம்ப சிம்பிளாக மேலோட்டமாக உங்களுக்கு ரொம்ப குயிக்காக புரிகிற விதமாக சரசரன்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உள்ளாட்சி அமைப்புகளின் நிலையை பேரூராட்சிகள் என வகைப்படுத்தி முதல் மாநிலமே தமிழ்நாடு தான். அது உண்மைதான். இது ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே ஒரு இடைநிலை அமைப்பாக இருக்கின்றது. நகராட்சியும் இல்லை, இது ஊராட்சியும் இல்லை. இது அது 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. பேரூராட்சிகளுக்கு தனிப்பட்ட நிர்வாகங்கள் அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன மற்றும் தனித்துவமான செயல்பாட்டு குணாதிசயங்களும் 1 நூற்றாண்டுக்கு மேலாக இருக்கின்றன. பேரூராட்சிகள் நன்கு வடிவமைக்கப்பட்டு கணக்கு மற்றும் தணிக்கை நடைமுறைகள் பின்பற்றுகின்றன மற்றும் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவது சிறப்பாக இருக்கிறது. பேரூராட்சிகள் பிரிவு என்னன்னா, தாலுகா தலைமையகம், சுற்றுலா தலங்கள், யாத்திரை மையங்கள் மற்றும் வணிக தொழில்துறை நகரங்கள் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகவும் இது இருக்கின்றன. இதனால் பேரூராட்சிகளின் குடிமக்கள் தேவைகளின் சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது. பேரூராட்சி நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசாங்கத்தின் கீழ் உள்ள நிலையாக இது கருதப்படுகிறது. மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் அடிப்படையில் அது இயங்குது. பேரூராட்சி தமிழ்நாடு மாவட்ட நகராட்சி சட்டம் 1920ஆம் ஆண்டு நிர்வகிக்கப்படுகின்றன. மாநிலத்தில் 528 பேரூராட்சிகள் இருக்கின்றன. அவைகள் பின்வருமாறு நம்ம எந்தெந்த அளவுகளின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுறாங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசிதழ் எண் 9 தேதி 2/3/2016 இதன்படி வெளியிடப்பட்ட தற்போதைய மறுவகைப்படுத்தல் அறிவிப்புப்படி நகர பஞ்சாயத்துகளின் தரங்களை குறித்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். பேரூராட்சினா ஒரே பேரூராட்சி கிடையாது. இதில் 4 நிலை இருக்குது. அதில் சிறப்பு நிலை, தேர்வு நிலை, நிலை 1, நிலை 2 என்ற 4 கட்டமைப்பு இந்த பேரூராட்சியில் இருக்குது. என்னப்பா இன்றைக்கி தான் எனக்கு இது புதுசாக தெரியுது, நான் பேரூராட்சினா 1 தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் 4 தரங்கள் இருக்கா அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதில் முதல் நிலை எப்படி, இந்த சிறப்பு நிலை எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 2 கோடியை தாண்டிய வருமானம் அந்த ஊராட்சிக்கு அந்த பேரூராட்சிக்கு இருக்குது அப்படின்னா சிறப்பு நிலை பேரூராட்சியாக கருதுகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பழசு 12, 2000க்கு முன்னாடி வரைக்கும் 12 இருந்துச்சு, இப்போ 64 இருக்குது.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேர்வு நிலை பேரூராட்சி. இது பார்த்தீங்கன்னா 1 கோடியிலேருந்து 2 கோடிக்குள்ள வருமானம் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை வந்து தேர்வு நிலை பேரூராட்சியாக அங்கீகரிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பழசு 222, இப்போ புதுசு 202 இருக்குன்றாங்க. நிலை 1 பேரூராட்சி 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் வந்து வருமானம் வருது அப்படின்னா அதை வந்து நிலை 1ஆக பிரிக்கிறாங்க. அது 214 இருந்துச்சு, இப்போ 200 இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா நிலை 2 பேரூராட்சி 50 லட்சத்துக்கு குறைவாக வந்து வருமானம் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட பேரூராட்சி பார்த்திங்கன்னா பழசு 80, புதுசு 62, ஆக மொத்தம் 528 பேரூராட்சிகள் வந்து இருக்கின்றன. இந்த 4 பிரிவுகளில் தான் பேரூராட்சி இயங்குது. இதோட நிறுவன அமைப்பை நீங்கள் நல்லா கவனிங்க. அரசாங்கம், தலைமை அரசாங்கம் பார்த்திங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு கிராமப்புற வளர்ச்சி உள்ளூர் நிர்வாகம் அமைச்சரின் கீழே இருக்குது. இதில் தலைமை யார் அப்படின்னா அரசாங்கத்தோட இந்த நிர்வாகத்திற்கு அரசு வைத்திருக்க தலைமை பொறுப்பு யாருன்னா அரசு செயலாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறை தான் இந்த பேரூராட்சியின் தலைவராக இருக்கிறார். துறை தலைவர் யார் அப்படின்னா பேரூராட்சி இயக்குனர். அந்தந்த பேரூராட்சியோட தலைவர் யார் அப்படின்னா துறை தலைவர், அதாவது வந்து பேரூராட்சி இயக்குனராக அவர் செயல்படுறாரு. மாவட்ட அளவுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்தில் உதவி இயக்குனர் 17 மண்டல அளவிற்கு உதவி செயற்பாளர் இங்கே இருக்கிறாங்க. பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரி, செயல் அதிகாரி வந்து அதை செயல்முறைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 1981லேருந்து இந்த சட்டங்கள் வந்து திருத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பேரூராட்சியை தரம் உயர்த்துவதற்கான திருத்தங்கள் நடந்துச்சு. அது எப்பப்போ நடந்துச்சு அப்படிங்கிற பட்டியலை வந்து இந்த கால வரிசை வளர்ச்சிகளும் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா 17 மண்டலங்கள் 528 பேரூராட்சி இருக்கு இல்லையா, இந்த 17 மண்டலங்களில் எங்கெங்கே பேரூராட்சிகள் இருக்குது, எத்தனை எண்ணிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து உங்கள் மண்டலத்துக்குள்ளே எத்தனை பேரூராட்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பேரூராட்சி எந்த துறையில் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறதையும், எந்தெந்த துறைகள் வந்து இந்த பேரூராட்சியில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க. துறையோட செயல்பாடு சொல்லியிருக்காங்க, துறையோட முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேரூராட்சி துறையின் நோக்கம், குறிக்கோளை குறித்து கூட இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும். பேரூராட்சிகளோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ பேரூராட்சியோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா இங்கே கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது அடிப்படை வசதிகள் வழங்குவது பேரூராட்சியோட கட்டாய கடமையாக இருக்குது. அதில் சாலைகள், தெரு விளக்குகள், குடிநீர் வளங்கள், பொது சுகாதாரம், வடிகால், இது போன்ற விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு செய்து கொடுக்குற பங்கு பேரூராட்சியோட பங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, கட்டிட உரிமம் வழங்குவதில், வரி விதிக்கிறதுல வந்து பேரூராட்சி முக்கியத்துவம் வருது. சொத்து வரி, காலிமனை வரி, தொழில் வரி, வரி இல்லா இனம், குடிநீர் கட்டணம், பிறப்பு இறப்பு பதிவுகள் கூட பேரூராட்சியில் வழங்குகின்றன. அபாயகரமான தீங்கு விளைவிக்கும் வர்த்தக உரிமங்கள் வந்து வழங்குகிறதையும் பொறுப்பாகவும் இருக்குது. மத்திய மாநில அரசுகளோட திட்டங்களை செயல்படுத்துகிற அமைப்பாக பேரூராட்சி இருக்குது. இதற்கு வரி எங்கிருந்து வருது, அதாவது வந்து வருமானம் எங்கிருந்து வருது, எப்படி வரி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து வரி, தொழில் வரி, உரிம கட்டணம், வாடகை மற்றும் தண்ணீர் கட்டணம் போன்ற வரிகள் மூலம் வந்து பெறாங்க. அது மட்டும் இல்லை, முத்திரை வரி, கூடுதல் கட்டணம், அரசாங்கத்தின் அதிகார பகிர்வு மானியங்கள், வைப்புத்தொகை மீதான வட்டி போன்ற பிற இனங்களில் வந்து வருமானங்கள் வந்து இந்த பேரூராட்சிக்கு கிடைக்கின்றன. இப்போ ஒரு சாதாரண ஒரு அடிப்படை கட்டமைப்பை குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரூராட்சினா இதான் பேரூராட்சி, ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற உறவுகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் மீண்டும் இந்த முகப்பு பக்கத்துக்கு வந்துடுங்க. இந்த முகப்பு பக்கத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமாக, அதாவது மாற்றுத்திறனாளிகள் இந்த பேரூராட்சியில் உறுப்பினரால் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது சட்டத்திருத்தம் நடந்துச்சு. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா 3 தகவல்களை உள்ளே வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அந்த நியமித்த மாற்றுத்திறனாளி மன்றங்கள் உறுப்பினர் நியமிக்கிற சம்மந்தமாக ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான உறுதிமொழி படிவம் ஆணை. அதுக்கு மூன்றாவது பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல், இது எப்படி வந்து செயல்முறைப்படுத்த, மாற்றுத்திறனாளிகளை எப்படி பேரூராட்சியில் உறுப்பினர் சேர்க்கிறது. இந்த 3மே அது சம்மந்தமான நிகழ்வுகள் தான். நீங்கள் நேரம் இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, டவுன்லோட் பண்ணி படித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் இந்த உறுப்பினர் ஆகிறது கூட நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் பேரூராட்சியில் நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். 2022-23க்கான கொள்கை விளக்க குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு பேரூராட்சி எப்படி இயங்குது, இந்த பேரூராட்சியோட முழு தகவலை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கொள்கை விளக்க குறிப்பு ஒன்றே போதுமானது. அது முழுவதுமாக பேரூராட்சி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கற்றுத் தந்துடும். ஆகவே இதையும் உறவுகளாகி நீங்கள் பதிவிறக்கம் செய்துங்க. இது லாஸ்ட்டாக வந்து 2022-23 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு இப்போ புதுசாக வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஆனால் இதே நடைமுறை தான் தற்போது வரைக்கும் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் பேரூராட்சி சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி விதிமுறைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. கட்டிட விதிகள் ரொம்ப முக்கியம். 2018 படி எப்படி ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் பேரூராட்சியில் அனுமதி வழங்குறாங்க அப்படிங்கிறதையும் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் உறவுகளாகி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம், இந்த குடிமக்கள் சாசனம் இருக்குல்ல, கொள்கை விளக்க குறிப்பு, குடிமக்கள் சாசனம், இதெல்லாம் வந்து நீங்கள் 1/1 நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.
இதில் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டிட விதிகள் தான். நிறைய பேர் இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எப்படி பேரூராட்சிகளுக்கு எப்படி கட்டிட அனுமதி வாங்குறது, ஸோ அதுக்கு எவ்வளோ வரி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாவே அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆகவே பேரூராட்சி சம்மந்தமாக முக்கியமான விஷயங்கள் தான். ஆர்டிஐ பண்ணக்கூடிய உறவுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதில் இருக்குது. என்னென்னா தகவல் உரிமை சட்டம் பிஐஓக்கள் ஏபிஓக்கள் சம்மந்தமான அதிகாரிகள் சம்மந்தமான டீட்டெயில் கூட இதில் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னா ஆர்டிஐ போடணும்னு நினச்சா பேரூராட்சிக்கு இங்கே தான் போடணுங்கிற தகவலை இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் ஆன்லைன் டெண்டர்கள். இந்த ஆன்லைன் டெண்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரூராட்சிக்கு ஒரு சாலை வருது, ஒரு கட்டணம் வருது, ஏதோ ஒன்று டெண்டர் விட போகிறாங்க அரசு அப்படின்னா அவங்க ஆன்லைனில் இந்த டெண்டரை என்ன செஞ்சுக்கலாம் அறிவிப்பு கொடுத்துருவாங்க. அதனால் யார் டெண்டர் எடுக்கிறா, எவ்வளோக்கு டெண்டர் போகுது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்கள் இந்த ஆன்லைன் மூலம் பார்த்துக்க முடியும். ஸோ இத்தனை விஷயங்களையும் இந்த பேரூராட்சி இணையதளம் உங்களுக்கு சிறப்பாக வடிவமைத்து கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே ரொம்ப அற்புதமான தகவல் தான். இன்னைக்கு இந்த தகவல் எனக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் வீடியோ கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறு ஒன்றும் சந்திக்கிறேன். இந்த தகவலை மற்ற நண்பர்களுக்கு, உங்கள் பேரூராட்சி நகராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.